அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் ஜே லலிதா என்ஜி. இந்த வீடியோ இன்னைக்கு நான் எடுக்க போகிறேன். இந்த வீடியோ எது சம்மந்தப்பட்டது என்றால், நான் கடையில் ஃபுட் ஷாப்பில் அது ஒரு ஷாப்பிங்கில் வாங்கிட்டு வந்தேன். அந்த ஷாப்பிங்கில் அரிராயா போசா அதுக்கு அந்த சாமான்லாம் பலகாரங்கள்லாம் விற்றாங்க. அரிராயா அது என்னென்னு சொல்லுவாங்கன்னா ரஹ்மானுவாங்க. அது அந்த சாப்பாடு இப்போ நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ இல்லை, வாங்கிட்டு ஒரு 3 மணி நேரம் ஆகுது. இப்போ டைம் ஒரு 8 மணி இருக்கும். ஸோ சாயங்காலம் வாங்கிட்டு இப்போ 8 மணி போல் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். நைட்டில் தான் எடுக்கிறேன், மிட் நைட்டில். ஓகே, இப்போ நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னா, இங்கே பாருங்கள், சாப்பாடு பிரியாணி சோறு வாங்கிட்டு வந்திருக்கேன். பிரியாணி பார்த்தீங்களா, பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகே, பிரியாணி அது தனியாக எனக்கு குழம்பு ஊற்றி சாப்பிட பிடிக்காது. பிரியாணியை நான் சும்மாவே கரண்டியில் எடுத்து சாப்பிடுவேன். ஸோ இப்போ அது கடையில் நான் எப்போவுமே வாங்கிட்டு வந்தால், நான் வீட்டில் பிரியாணி செய்கிறதில்ல, ஆனால் கடையில் வாங்கிட்டு வந்தால் இந்த கரண்டியில் எடுத்து சாப்பிட்டுக்குவேன். குழம்பு ஊற்றி சாப்பிட எனக்கு அவ்வளோ பிடிக்காது. சும்மாவே சாப்பிட்ருவேன். மிச்சம் இருந்தால் ஐஸ் பெட்டில் வச்சு மறுநாள் சாப்பிடுவேன். இது பிரியாணி. ஸோ இப்போ இந்த பிரியாணிக்கு குழம்பு வேணும்னா, இது கோழி இறைச்சி குழம்பு, சிக்கன் கறி, இது கூட ஊற்றி இந்த பிரியாணியில் சாப்பிடலாம். ஓகே, ஸோ இப்போ இது பிரியாணி சோறாச்சா. அடுத்தது இது வெள்ளை சோறு, ஒயிட் ரைஸு. இந்த ஒயிட் ரைஸ் எதில் கொடுத்தாங்கன்னா, இந்த பாருங்கள், அது ஒரு செட்டாக கொடுப்பாங்க. அதாவது இந்த பெருநாள் காலங்க மற்ற நாள்லேயும் இது ஒரு செட்டாக 4 வெள்ளி 99 காசு கிடைக்கும். அதாவது 5 வெள்ளிக்கு இந்த சோறு இதை பாருங்க, இது இறைச்சி கிடைக்கும். நான் அப்புறம் போட்டு சாப்பிட்றேன். இறைச்சி சாஸோடு இருக்கும். வெங்காயம்லாம் போட்டுலாம் பெரட்டி இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த சாஸ் கோழி இறைச்சி சாஸ் இந்த சோறில் போட்டு சாப்பிட்றதுக்கு இது 2 ஒன்றா கொடுப்பாங்க. இதோட காய்கறி கொடுப்பாங்க. காய்கறியும் கிடைக்கும். இன்றைக்குள்ள காய்கறின்னா நான் சாப்பிட்றதுக்கு இல்லை, ஸ்பீனாச்சு கீரை, தண்டுக்கீரை. இது தண்டுக்கீரை. இன்றைக்கி இந்த சோறு, இந்த இறைச்சி இதோட சாப்பிட்றதுக்கு இந்த தண்டுக்கீரை கொடுத்தாங்க. இந்த தண்டுக்கீரைலாம் நெத்திலிலாம் போட்டு பெரட்டியிருக்காங்க, நல்லா ருசியாக இருக்கும். இது 3 கீரை, தண்டுக்கீரை, இது இறைச்சி சம்பால். இது அப்புறம் சோறு பார்த்துங்க. இதெல்லாம் ஒரு செட்டாக எனக்கு சாப்பிட்றதுக்கு கிடைச்சிது. ஓகே, வாங்கினப்ப 5 வெள்ளி தான் கணக்கு போட்டாங்க. ஸோ இது நான் வாங்கினேன். இது எல்லாம் ஒரு செட்டாக வாங்கினது. ஓகே, பிறகு சோறு இதை பாருங்க, பிரியாணி சோறு வாங்கியிருக்கேன்ல, இதுக்கு குழம்பு இருக்குது. ஆனால் நான் குழம்பு இதுக்கு ஊற்றிக்குவேன். இந்த வெள்ளை சோறு இருக்குதுல்ல, இதுக்கு ஊற்றிக்குவேன். ஓகே, இதுக்கு தான் கொடுத்தாங்க. நான் இறைச்சி இல்லை, வெறும் குழம்பா வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா நான் ஒண்டியாக சாப்பிட்றேன், அதனால் எனக்கு குழம்பு போதும், இறைச்சி வேண்டான்னு 2 வெள்ளிக்கு கொடுத்தாங்க இந்த குழம்பு. எனக்கு இறைச்சி வேண்டாண்ணா, ஏன்னா இந்த வெள்ளை சோறில் இறைச்சி இருக்குது இல்லை, அதனால் பிரியாணி சோறுக்கு வெறும் குழம்பு மட்டும் வாங்கியிருக்கேன். பார்த்துங்க, பார்த்துங்க, இதான் குழம்பு. ஸோ இப்போ இதோட என்னென்ன இன்னொன்று பலகாரம் பாருங்க. இது பேர் என்னமோ ஒரு பேர் இருங்க, பார்க்குறவங்க ஒன்று எழுதியிருக்கோம். புடிங் ஜாகு. புடிங்னா என்ன, இங்கிலீஷ் மலாய் வார்த்தை. புடிங்னா மலாய் வார்த்தை. இங்கிலீஷில் புடிங்னா என்ன தெரியல. தெரிஞ்சவங்க போய் டிக்ஷனரி பாருங்கள். ஓகே, இன்டர்நெட்டில் தட்டி விட்டு பாருங்கள், புடிங்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ஓகே, புடிங்க. இது சோளத்தில் செய்கிறது. சோளம், அப்புறம் இந்த கார்ன்ஃப்ளவர் இருக்குதுல்ல, கார்ன்ஃப்ளவர், தேங்காய் பால் இதெல்லாம் ஊற்றி. இந்த நேரத்தில் எப்படி வருதுங்க, கார்ன்ஃப்ளவர், தேங்காய் பால், சீனி எல்லாம் போட்டு செய்கிறது அது. ஓகே, இது பேர் ஒன்று இருக்குது. இதுக்கு புடிங் ஜாக்கும்
மலாய் வார்த்தை இங்கிலீஷில் இருக்குது. ஆனால் எனக்கு நினைவு வரமாட்டேது சரியா. இப்போ எனக்கு வந்து அந்த நினைவு வரமாட்டேது. என்ன பலகாரம் வந்து புடிங் ஜாகோன்னா என்ன இங்கிலீஷில் தெரியல. ஓகே, பரவாயில்ல. நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் பாருங்கள். இன்டர்நெட் வேண்டாம். இங்கே இது வந்து என்னன்னா என்ன இது என்னமோ ஒரு பலகாரம். இது ஹாட் டாக் மாதிரி. இதுக்கு பேர் ஒன்று இருக்குது. ஓகே, இதுக்கு ஒரு பேர் இருக்குது. இந்த பாருங்க, இந்த பலகாரம் இந்த ஹாட் டாக்குன்னு சொல்லுவாங்க. ஹாட் டாக்கு முன்னே ஏதோ ஒரு பேர் வரும். இதில் வந்து சோசேஜ் இருக்குது பாருங்கள், இதில் வெட்டி போட்டிருக்காங்க. அப்புறம் பிளாக் சீசாமி சீட் இருக்குதுங்க. ஸோ இப்போ டொமேட்டோ ஊற்றிருக்காங்க, சில்லி சாஸ் ஊற்றிருக்காங்க, டொமேட்டோ சாஸும் ஊற்றிருக்காங்க. ஸோ இந்த பலகாரமும் நான் வாங்கிட்டு வந்தேன் சாப்பிட்றதுக்கு. ஓகே, இது உள்ளே வச்சிடுறேன். அப்புறம் எடுத்து சாப்பிட்றப்ப நான் எடுத்து காட்டுறேன். ஓகே, இப்போ எதை முதல்ல சாப்பிட்லான்னா, ஓகே, இது சாப்பிட்றேன். இந்த சோசேஜ் பண்ணேன், இது நான் முதல்ல சாப்பிட்றேன். ஓகே, தண்ணி இங்கே இருக்குது, plain வாட்டர், வார்ம் வாட்டர் இல்லை, ஜஸ்ட் கோல்டு வாட்ரு. ஸோ இப்போ இது வந்து நான் முதல்ல சாப்பிட்றேன். ஓகே, இது வந்து ஹாட் டாக்கு என்னமோ ஒரு பேர் வரும். இது வந்து ஹாட் டாக் தான். இந்த நீட்டாக இருக்குமே, சோசேஜ் பன்னுக்கெல்லாம் வைப்பாங்கள்ல, அந்த இது. ஓகே, நான் சாப்பிட்றேன். கொஞ்சம் இனிப்பு இருக்குது, லேசாக இனிப்பு இருக்குது. ஓகே, இங்கே பார்த்துங்க, கொஞ்சம் சாப்பிட்டேன். சொல்லுங்க, இது ஹடாக்குது. இது என்ன என்னமோ ஒரு பேர் வரும், தெரியல, நினைவுக்குள்ள. அவங்க எழுதி ஒட்டியிருந்தாங்க சாப்பாட்டு மேஜியில். இது கொஞ்சம் இருக்குது. இது சளி பிடிச்சி உடம்பு முடியல, லேசாக காய்ச்சல் வந்துச்சு. இப்போ இல்லை, இதோட நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல. ரன்னிங் நோஸ், சளி, மூக்கில் சளி ஊற்றிக்கிட்டே கிடக்குது. நேற்றுல இருந்து இருக்குது. அவங்கள்ட்ட போய் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். வீட்டில் சமைக்கலை, இன்றைக்கி நான் சமைக்கலை வீட்டில். இதுதான் சாப்பாடு. எனக்கு தண்ணி கொஞ்சம் குடிச்சுக்கிறேன். இப்போ என்ன சாப்பிட போகிறேன், இது சோள மாவு, தேங்காய் பால், இந்த சோளம் இதெல்லாம் போட்டு செய்வாங்க. இது புடிங். இது அதுவும் புடிங் தான் எழுதியிருக்குது, ஜாக்கோங்கன்னு. இங்கிலீஷ்லேயும் புடிங் தான் நினைக்கிறேன். பாருங்க, பாருங்க, சாப்பிட்றேன். கொஞ்சம் சாப்பிட்டு வச்சுட்டேன் நான். சோறு இருக்குல்ல, அது சாப்பிட முடியல. ஓகே, இது இங்கே வச்சிட்றேன். இது சாப்பிட்டாச்சு. இதுக்கு பிறகு இது வந்து நான் குழம்பு ஊற்றி சாப்பிட மாட்டேன். இந்த சோறு, ஓகே, இந்த சோறு குழம்பு ஊற்றி, இது வந்து பிரியாணி சோறு. பார்த்துங்க, நல்லா பிரியாணி சோறு. இதை நான் குழம்பு ஊற்றி சாப்பிட மாட்டேன், சும்மா தான் சாப்பிடுவேன். இந்த பாருங்க, இப்படி எடுத்து அப்படியே சும்மா சாப்பிட்றது. குழம்பு ஊற்றி சாப்பிட எனக்கு என்னன்னு தெரியல, பிரியாணி பிடிக்காது. அது மாதிரி சும்மா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். ஒரு பேக்கெட் பிரியாணி வாங்கினா எப்பவும் ஷாப்பிங்கில் விற்பாங்க. நான் ஒரு பேக்கெட் வாங்கி 2 நாள் வச்சுக்குவேன்.
பாதி இன்னைக்கு சாப்பிடுவேன், மறுநாள் பாதி சாப்பிடுவேன். இன்னைக்கு நாளைக்கு அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். பிரியாணி சோறு நல்லா இருக்கும். இந்த திராட்சை பழம்லாம் போட்டிருக்காங்க, நல்லா ருசியாக செஞ்சுருக்காங்க. முந்திரி பருப்பெல்லாம் போட்டிருக்காங்க. முந்திரி பருப்பு உடச்சி விட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா கடையில் வியாபாரம் செய்கிறதில்ல. ஓகே, இது நல்லா இருக்குது. இப்படி சாப்பிட்டா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குழம்பு ஊற்றி பிடிக்காது. இது வெள்ளை சோறில் இப்போ சாப்பிட வரேன். பிரியாணி சோறுலாம் நம்ம வீட்டில் சமைக்க முடியலன்னா இப்போ கடையில் வாங்கி சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு வாங்கி சாப்பிட்லாம், அது தவறு இல்லை. ஆனால் இதில் கொஞ்சம் ஆயில் இருக்கும், பரவாயில்ல, அது நல்லா ருசியாக இருக்கு. சளி பிடிச்சி வரும். நாளைக்கு உடம்பு நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல. ஒரே சளியாக இருக்குது. மூக்கில் வேற ஊற்றிக்கிட்டு கிடக்கு சளி எனக்கு. ஓகே, சாப்பிட்டேன். பிரியாணி சோறு சாப்பிட்டாச்சு. இப்போ இதுக்கு அடுத்து நான் என்ன சாப்பிட போகிறேன்னா இந்த வெள்ளை சோறு. வெள்ளை சோறு பார்த்துங்க, வெள்ளை சோறு போடுறேன் பார்த்துங்க. ஹலோ வியூவர்ஸ், உங்களுக்கு தான் சொல்கிறேன் பார்த்துங்க. வெள்ளை சோறு இது வயல் நினைஞ்சிச்சு. ஓகே, இது வந்து இறைச்சி. ஓகே, இது இறைச்சி. இதில் நிறைய வெங்காயம் போட்டிருக்காங்க, ஆயிலியாக இருக்குது. இந்த மலாய்க்காரங்க சமையல் ரொம்ப எண்ணெய் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதில் எல்லாமே என்ன இருக்குன்னா வெங்காயம் நிறைய இருக்குது. பச்சை மிளகாய், வெங்காயம். ஆயிலி சாமான்லாம் நான் ரொம்ப எடுக்க மாட்டேன். இதில் எண்ணெயாக இருக்குது. இதில் போட்டு எப்படி சாப்பிட்றது பார்த்துங்க. ஒரு துண்டு இறைச்சி, இதில் கொஞ்சம் வெங்காயம்லாம் ஒரு சாஸ் மாதிரி செஞ்சுருக்காங்க. ஆனால் ஆயிலியாக இருக்குது, ரொம்ப ஆயிலியாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சோண்டு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இது வந்து இறைச்சி உள்ளது. இந்த பாருங்க, இறைச்சி இருக்குது பார்த்தீங்களா. இது நல்லா தான் இருக்கு. இந்த வெங்காயம் இறைச்சி இருக்கா, இறைச்சி கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஓகே, இங்கே கொஞ்சம் இறைச்சி எடுத்தாச்சு. ஓகே, இப்படி இருக்கட்டும். இறைச்சி இங்கே இருக்கட்டும். இங்கே கொஞ்சம் எல்லாம் இறைச்சி எடுத்துட்டேன். இந்த பாருங்க, இங்கே இருக்க இந்த மலைக்காரங்க சமைச்சாலே இப்படி தான் எல்லாம் எண்ணெயாக கிடக்கும். தமிழாளுங்க சாப்பாடுலாம் இவ்வளோ எண்ணெயாக இருக்காது, ஆயிலியாக இருக்காது தமிழாளுங்க சமைச்சா. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த குழம்பு, கோழி குழம்பை ஊற்றி இப்போ சாப்பிட போகிறேன். ஓகே, கோழி குழம்பு, சாரி, கோழி குழம்பு ஊற்றி கொஞ்சம் சாப்பிட்டு கோழி குழம்பு ஊற்றி சாப்பிட போகிறேன். இதில் கீரை, இது என்ன கீரை, அது தண்டுக்கீரை. தண்டுக்கீரைன்னா என்ன, ஸ்பினாச் கீரை. ஓகே, இதை நான் அப்புறம் கொஞ்சம் சாப்பிட்றேன். கீரை கீரை கொஞ்சம் போட்டு சோறு இதில் சாப்பிட்றோம். ஓகே,
அந்த கீரை இது பாருங்க, தண்டுக்கீரை. இது கொஞ்சம் போட்டு சாப்பிட்றேன். இப்போ பார்த்துங்க, நான் சாப்பிட்ட கீரை இருக்குது, இறைச்சி, குழம்பு, சோறு, இதெல்லாம் நான் கொஞ்சம் சாப்பிட்டேன். ஹலோ வீவர்ஸ், இந்த பாருங்க, எல்லாம் நான் கொஞ்சம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். எல்லாம் சாப்பிட முடியல, உட்காந்து சாப்பிட்டா தான் நாக்காளியில் இதெல்லாம் நான் ஸ்லோவாக எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட முடியும். ஓகே, இப்போ நின்றுக்கிட்டு தான் நான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ அதனால் வீடியோவுக்காக நான் நின்றுக்கிட்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன், எல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டேன். பிரியாணி சோறு, அங்கே வெள்ளை சோறு இருக்குது. இது வந்து என்னமோ ஒரு டாக்குது, ஹாட்டாக்கா என்னமோ ஒரு பன்னு, கீரை இருக்குது, ஸ்பானிஷ் கீரை, கறி, கோழி குழம்பு இருக்குது. பார்த்தீங்களா, கோழி குழம்பு. இது வந்து புடிங்க. இது என்ன புடிங்கன்னா ஜகு, சோளம் புடிங்க. ஸோ இப்போ இவ்வளவு தான் இன்றைய என்னுடைய சாப்பாடு, நைட் டின்னரு, இரவு நேர சாப்பாடு இவ்வளவு தான். ஓகே, இப்போ உட்காந்து சாப்பிட போகிறோம் நாக்கல்ல. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ வியூவர்ஸை. அனைவருக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கொண்டு இதனுடன் ஜே லலிதா எம்ஜி வீடியோவை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓகே, பாய்.